அடுத்தது கும்பராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஒரு எஃபர்ட்டுங்கிறது ஒரு லிமிட்டை தாண்டி கூட போட்டிருந்திருப்பீங்க. ஆனால் ரெக்கக்னிஷன்ங்கிறது உடனே வந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுங்கிறப்போ சூழல்கள் தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மாறும், இந்த தருணம் கண்டிப்பாக மாறும். இந்த வருட கடைசியிலிருந்து நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. இந்த வருடம் எப்படின்னா அப்படியே கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சிட்டு கொஞ்சம் பொறுமையாக சில விஷயங்கள் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் உங்களுக்கு போகுது. அப்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுடைய நாலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஸ்கில்ஸுக்கு அப்கிரேட் பண்ணணும், இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இன்னும் அடுத்தடுத்த துறைகள். ஏன்னா ராகு எப்படி பண்ணுதுன்னா நிறைய விஷயங்கள் கொடுக்கும் ராகு. எதை வேணாலும் எதை தொட்டாலும் துளங்குன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இப்போ வந்து நான் எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். எனிதிங் ரிலேட்டட் டு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தாலுமே, டூல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதை நீங்கள் கையில் எடுத்தாலுமே அது உங்களுக்கு க்ரோத்து தான். அப்போ கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்போ வந்து கலைத்துறையிலலாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கலாம், இல்லை கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கலாம். ஸோ அது என்ன பொருளாக கூட இருக்கலாம். அப்போ அந்த கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அட்லீஸ்ட் ஒரு மியூசிக்காவது நீங்கள் கேட்குறது உங்கள் லைஃப்பை கொஞ்சம் மாற்றும், கொஞ்சம் லக் ஆக்டிவேஷன் பண்ணிவிடும். டெக்னாலஜி வைஸ் நல்ல ஒரு சக்ஸஸ் அண்ட் லக் ஆக்டிவேஷன் ஆகிற மாதிரியே தான் உங்களுக்கு இருக்குது. இன்கம் ரீதியாக ஒரு க்ரோத்தாக தான் இருக்குது, ஒரு அப்கிரேடேஷனாக தான் இருக்குது. கடன்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், கடன்லாம் அடைச்சிருவோம்னா கண்டிப்பாக கடனை வந்து அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வருமானம், ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகி வரக்கூடிய ஒரு தொழில் மாற்றம், இல்லை ஒரு செகண்ட் இன்கம் வர மாதிரி, இந்த மாதிரி எல்லா அமைப்புமே வந்து கும்பத்துக்கு நல்லா தான் இருக்குது. அதுக்கான ஸ்டெப்ஸ்குள்ளே தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. சில பேர்த்துக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து புது புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்கிது. இது எப்படி நல்லபடியாக போகும்னா கண்டிப்பாக நல்லபடியாக தான் போகும். என்னென்னா பொறுமை, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொறுமையை கையாளுற மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் பொறுமையை கையாண்டுருவீங்க. இதுக்கு மேலே எப்படிங்க நாங்கள் பொறுமையை கையாளுறதுனா, இந்த பொறுமைக்கான ஒரு அங்கீகாரம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது லாங் லாஸ்டிங்காகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் கும்பராசிக்கு சொல்கிறது. ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கூட ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தால் கூட சரியாயிடும். ஆட்டோமேட்டிக்காகவே அது சரியாகக்கூடிய ஒரு தருணத்தில் தான் இருக்கீங்க. ஸோ இந்த குடும்பத்தில் ஒரு குழப்பங்கள் போயிட்டுருக்கு. ஒரு சில கும்பராசியில் இருக்கவங்களே எங்கள் குடும்பத்தில் ஒரு குழப்பம் போயிட்டுருக்கு, இது சரியாயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக சரியாகும். எல்லாமே ஒரு நிதானமாக ஒரு பொறுமையை கடைப்பிடிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாமே இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது தான் கும்பராசிக்கு. எல்லாமே நல்லபடியாகவே தான் நடக்க போகுது தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா. இப்போ ராகு இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும்னா, திடீர்னு உங்களுக்கு லைஃப் ஸ்டைல்லாம் சேஞ்ச் பண்ணிவிடும். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னரோடைய லைஃப் ஸ்டைலே திடீர்னு சேஞ்ச் ஆகும். அதை வந்து ஒரு பாசிட்டிவாக தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு பாசிட்டிவ் க்ரோத்தாக தான் இருக்கும். டோட்டல் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் கொடுக்கக்கூடியது தான் ராகு. இப்போ அதாவது ஒரு அடுத்த லெவல் ஸ்டெப்புக்கு தான் ராகு உங்களை கொண்டு போகும். முயற்சிகள் வந்து நீங்கள் எவ்வளோ முயற்சிகள் பண்ணினாலும் அது பிரம்மாண்டத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும். என்னென்னா அப்பப்போ பின் விளைவுகளையும் யோசிச்சுக்கணும், ஹெல்த்தையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும், உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கும்பத்தில் இருக்கவங்க வந்து உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். ஸோ அவங்க என்ன மாதிரியான உணவை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுலேயே நீங்கள் கவனம் செலுத்திக்கணும். இல்லைனா ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன்ஸை கொடுத்துரும், மன அழுத்தங்களுக்கு போகக்கூடிய சிச்சுவேஷன்ஸை கொடுத்துரும். ஸோ அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். அதுக்காக ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி போய் அதை என்னன்னு பார்த்து பிடிச்சி அப்படி இல்லை, அன்பா, அனுசரணையா, அக்கறையா அந்த மாதிரி இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் கும்பத்துக்கு சொல்லக்கூடியது. நீங்கள் வந்து தர்பானீஸ்வரர் கோயிலுக்கு, அதாவது வந்து சனீஸ்வரரை போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு திருநள்ளாறு போயிட்டு வர்றது கொஞ்சம் அவசியம் இந்த தடவை கும்பத்துக்கு. திருநள்ளாறு போயிட்டு வாங்க. போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் போய் தரிசனம் முடிச்சுட்டு வர முடியுமோ ரொம்ப நாள், அதாவது சில பேர்லாம் தங்கி இருந்தெல்லாம் வந்து வழிபாடு பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ண வேண்டாம். போனோமா வந்தோமாங்கிற மாதிரி தான் இருக்கணும் திருநள்ளாறு போயிட்டு வருது. திருநள்ளாறு போயிட்டு வந்தீங்கன்னா முடங்கி இருந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்களை கொடுத்து திடீர்னு ஒரு க்ரோத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது.